ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 12. ஆண்டாள் வருவாள் என்று அறிந்தும் தோழிகள் உறங்கும் காரணம் என்ன? கோதையின் திருப்பாவை 12 பார்க்கலாம். ஒவ்வொரு தோழிக்கும் ஓர் ஆசை. ஆண்டாள் தன் வீட்டு வாசலில் நின்று ஒரு பாசுரம் பாடிவிட மாட்டாளா? ஆண்டாள் வாசல் வந்தால் பாசுரம் மட்டுமா வரும்? அந்த பரந்தாமனும் அல்லவா வந்து விடுவான். அவன் பாத தீட்சை பெற்றுவிட்டால் மோட்சம் என்பதை கேட்டு பெற வேண்டியதில்லையே. வாருங்கள் பாசுரம் 12 பார்க்கலாம். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 12க்கு உண்டான வழக்கம். கோதைக்குத்தான் எத்தனை பெரும் பொறுப்பு! எல்லோரையும் அந்த மாலவன் சந்நிதிக்கு வழி நடத்தும் மிகப்பெரிய பொறுப்பு. மந்தையாய் இருந்தால் மிரட்டி மேய்த்து விடலாம். மனிதர்களாய் இருந்தால் பொறுத்து கொண்டுதானே தீர வேண்டும். அவள் ஆண்டாளாக அவதாரம் எடுக்கும் முன்பு பூமி தேவியாக எப்படி தன் பிள்ளைகளாக கருதி மக்களின் பிழைகளை பொறுத்து கொண்டாளோ அப்படியே ஆண்டாளாய் அவதரித்த பின்பும் ஆய்ச்சியர் பிழைகளை பொறுத்து கொண்டாள். பனி பொழிகிறது, அதில் நனைந்தபடியே பயணிக்கின்றனர். அந்த கோவிந்தனை பாடிக்கொண்டே தெருக்களில் நடைபயில்கின்றனர் கோதையும் அவள் தோழியரும். வாசல்கள் தோறும் சென்று கோவிந்த நாமம் பாடி நிற்கிறார்கள். தோழியர் வரவை நாடி நிற்கிறார்கள். கோதைதான் அந்த ஆயர்பாடிக்கே நடுநாயகமான பெண். தோழிகளுக்குள் அவள் தலைமை தோழி. அவளை கண்டு அந்த அனந்தனே மயங்கும் போது இந்த ஆய்ச்சியர் மயங்க மாட்டார்களா என்ன? பின்பு எதற்காக இப்படி உறங்குவார் போல் நடிக்க வேண்டும்? ஒவ்வொரு தோழிக்கும் ஒரு ஆசை. ஆண்டாள் தம் வீட்டு வாசலில் நின்று ஒரு பாசுரம் பாடிவிட மாட்டாளா என்று. ஆண்டாள் வாசல் வந்தால் பாசுரம் மட்டுமா வரும்? அந்த பரந்தாமனும் அல்லவா வந்து விடுவான். அவன் பாத தீட்சை பெற்றுவிட்டால் மோட்சம் என்பதை கேட்டு பெற வேண்டியதில்லையே. இந்த ஆசையை ஈடேற்றிக் கொள்ள கொஞ்சம் தோழிகளும் உறங்குபவர் போல நடிக்கிறார்கள். மோட்சகதியை அடைய துடிக்கிறார்கள். ஆண்டாள் இதை அறியாமல் இல்லை. ஆயர்பாடியின் பெருமையையும் குல முதல்வன் கோகுலனின் கோலாகல குணங்களையும் பாட கிடைத்த பாக்கியமாக கருதி வாசல் தேடி வந்து பாடி நிற்கிறாள். பகவத் குணங்களை பாடினால் சிலர் கண்களில் நீர் சுரக்கும். சிலருக்கோ அவன் நாமத்தை நினைத்ததுமே கண்ணீர் மல்க மனம் கனிந்து நிற்கும். ஆயர்பாடியின் எருமைகளோ கன்றுகளை நினைத்து கொண்டதுமே மடிகனத்து பால் சொரிய தொடங்கி விடுமாம். பொதுவாக முறையாக காலையும் மாலையும் பால் கறந்து விட்டால் மடி கணக்க வழி இல்லை. ஆனால் இந்த எருமைகளோ வள்ளல் போல வாரி வழங்குபவை. ஒரு கட்டத்தில் பால் கறந்த ஆயர்கள் குடங்களை நிறைத்து நிறைத்து சலித்து போய் இனி நிறைக்க குடங்கள் காலியாக இல்லை என்று எருமைகளை விட்டு விட்டார்கள். கன்றுகளும் எவ்வளவு பாலை அருந்த முடியும்? அவை வேண்டும் மட்டும் அருந்தி பின் விளையாடப் போயின. அதனால் எருமைகள் கன்றுகளை நினைத்து கொண்டதுமே பால் சொரிகின்றன. பால் சொரிந்து வீட்டின் முற்றம் எல்லாம் பால் சகதியாக கிடக்கிறது. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பில் மிதக்கும் ஆயனின் தங்கை இந்த வீட்டு பெண். ஆண்டாள் அந்த பெண்ணை வாசலில் நின்று அழைக்கிறாள். ஆண்டாள் இப்போது கொஞ்சம் சினத்தில் இருப்பது போல பாவனை செய்ய விரும்பினாள். அதனால் அவள் பாடும்போது பரந்தாமனின் கல்யாண குணங்களை சொல்லி பாடுபவள் இந்த முறை சினம் கொண்ட பெருமாளையே பாடத் தொடங்கினாள். அடி பெண்ணே, தென் இலங்கை மன்னன் தன் பராக்கிரமத்தினால் போர் செய்யாமலும் தன் வலிமையினால் சிறை எடுக்காமலும் மாய வேடம் புனைந்து சீதையை தூக்கிச் சென்றதனால் கோபம் கொண்டான் ராமன். வீரனாக போர் செய்திருந்தால் ராவணனுக்கு வனத்திலேயே முடிவு நெருங்கி இருக்கும். தன் சுய உருவோடு வந்து சீதையை கவர நினைத்தால் அவள் தன் சுட்டும் விழி பார்வையாலே சுட்டு எரித்திருப்பாள். அப்போதே அவன் மரணம் உறுதியாயிருக்கும். ஆனால் அவனோ கோழை போல வேடம் பூண்டான். இதனால் கோபம் கொண்டு போர் செய்து வெற்றி கொண்டான். அந்த மனதுக்கு இனிய ராமபிரானை நாங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு முற்றத்தில் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாடுவதை கேட்டதும் உனக்கும் சேர்ந்து பாட ஆசை பிறந்திருக்கும். ஆனால் நீயோ வாய்தரவாது படுத்திருக்கிறாய். இது என்ன பேருறக்கமா இல்லை பேயுறக்கமா?
நாங்கள் வாசலில் இருந்து பாடிக்கொண்டிருப்பதை சுற்றி இருக்கும் அனைத்து வீடுகளில் இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? உடனே எழுந்து வா எம் பாவாய் என்று ஆண்டாள் கொஞ்சம் உரிமையுடன் கோபம் கொண்டவள் போல கூப்பிட்டாள். பட்டாபிஷேகம் கண்ட சுக்ரீவன் தன் படை திரட்டி ராமனுக்கு உதவ கிளம்பாமல் சுகபோகங்களில் திளைத்திருந்தான். அது கண்டு சிறந்த ராமன் தம்பியை அனுப்பி எச்சரித்தான். இளைய பெருமாள் வருவதைக் கண்ட தாரை வழிமறித்து நல்மொழி கூறி கோபம் தணித்து சுக்ரீவனை கடிந்து கொண்டு நல்வழிப்படுத்தினாளாம். அதுபோல கோதை உண்மையிலேயே கோபம் கொண்டு விடக் கூடாது என்று அதிகாரம் நடித்த தோழி எழுந்து ஓடி வந்து கூட்டத்தில் சேர்ந்து கொண்டாள். நன்றி. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.